அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய இந்த பதிவு உலகமெங்கும் வாழுகின்ற பள்ளர் மல்லர் என்கிற தேவேந்திரகுல வேளாள பெருமக்களுக்கு தான் என்னுடைய இந்த பதிவு. இப்போ நீங்கள் மரபு வழியாக பாண்டியர் மரபு வழி மக்கள் ஆண்ட பரம்பரை வரலாற்று ரீதியான பல்வேறு ஆதாரங்கள் பொது உலகுக்கு பல்வேறு வரலாற்று அறிஞர்களால் எடுத்து காண்பிக்கப்பட்டு இருந்தாலும் பட்டியல் சாதியில் இருக்கிறதுனால உங்கள் மேல் சுமத்தக்கூடிய அந்த இழிநிலையான பார்வையும் இழிவாக நடத்தக்கூடிய செயல்களும் ஒரு பக்கம் இருக்குது. இதனையும் தாண்டி எங்களுக்கு சலுகையெல்லாம் வேண்டாண்டா, எங்களை விட்டுருங்கடா, நாங்கள் பட்டியலிருந்து வேற ஒரு பொதுவான பிரிவுக்கு நாங்கள் போய்கிறோம், எங்களுடைய திறமையின் அடிப்படையால் நாங்கள் உழைத்து மேலே வருகிறோம், அல்லது மற்ற சாதிகளுக்கு வேறு என்ன பட்டியலில் வச்சு நீ என்ன இடஒதுக்கீடு கொடுக்குறியோ அதே மாதிரி எங்களுடைய மக்களுக்கு என்ன இடஒதுக்கீடு பொருந்துமோ அதை கொடுன்னு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கொள்கையை முன்வைத்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், தமிழினவேந்தர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த மக்களை வழிநடத்தி இந்த அடிப்படை இந்த பட்டியல் சாதி என்ற விலங்கிலிருந்து உடைத்து வெளியேறுவதற்கு பல்வேறு நிகழ்வுகளை முன்னிறுத்தி அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக வச்சு அதனை பெறுவதற்கு போராடிக்கிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் இந்த பள்ளர்கள் இந்த பட்டியலிலிருந்து வெளியே போனால் மற்ற நாய்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தான் புரியல. நம்ம புரியுதுங்களா இல்லையா? மற்ற நாய்கள் இவர்களை பார்த்து ஏன் குறைக்குதுங்கிறது தான் இப்போ புரிய மாட்டேது நமக்கு. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னதாக ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய பேர் ஏதோ ஓவியாவா ஓடி போனவளான்னு தெரியல, அவள் என்ன சொல்கிறான்னா, பள்ளர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற பெயரோடு நீங்கள் போனாலும் சரி, வேறு எந்த பெயரோடு போனாலும் சரி, நீங்கள் பார்ப்பனர்களுக்கு வப்பாட்டி மகன்னு தான் அர்த்தமா. அப்போது இப்போ இவர்களெல்லாம் பார்ப்பனருக்கு வப்பாட்டி மகன்னா, அப்போ இவ யார்? தெலுங்கு திராவிடனுக்கு தெலுங்கு நாயக்கனுக்கு வப்பாட்டியா இவ? அப்போ இவ என்ன சாதி? இவ இந்த கருத்தை பேசுவதற்கான அந்த இடத்துல என்ன அவசியம் வேண்டி இருக்கிறது? கௌசல்யா என்ற ஒரு திரைப்படத்தை பற்றி நீ ஏதோ ஒரு கருத்து விமர்சனம் பண்ண உன்னை கூப்பிட்டாங்கன்னா நீ வாயை மூடிக்கிட்டு போய் ஏதோ பேசிட்டு அங்கே போடுறத தின்னுட்டு வந்திருக்கணும் நாய. நீ இந்த வரலாற்று ரீதியான இருக்கிற சமூகத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ நீ பேசிட்டு பொதுவெளியில் போயிட்டாலும் ஆனாலும் 1.5 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த பள்ளர்கள் இதனை கேட்டுட்டு இன்னும் சூடு சொரணம் இல்லாமல் இருக்காங்களே, உன்னை என்ன உயிரோட விட்டு வச்சுருக்காங்களே, இந்த பள்ளர்களுக்கு இன்னும் இது புரியலை, நீ என்ன பேசணுங்கிறத புரியலை போல். இப்போ நீ என்ன சொல்கிற? திராவிட தெலுங்கனுக்கு நீ கொடி பிடிக்கிற. அப்போ நீ என்ன சொல்கிற? திராவிட தெலுங்கனை பொறுத்தளவு இந்து மதத்தினுடைய அந்த வர்ணாசிரம கோட்பாடு வேத ரீதியான எந்த செய்திகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழர்களுக்கு அது பொருந்தாதுங்கிறது உனக்கும் தெரியும். ஆனால் உன்னோட மரமண்டைக்கு இது புரிய மாட்டுது. தமிழர்களுக்கு எந்த விதமான வேதமோ பிராமணர்களுக்கு உரிய அந்த புராணமோ இல்லை எந்த விதமான அந்த 4 வேதங்கள் சொல்லக்கூடிய எந்த வேதமுமே பொருந்தாது. தமிழர்கள் வைதீக எதிர்ப்பை உடையவர்கள், வைதீக வழிபாட்டிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ திராவிட தெலுங்கனுக்கு வப்பாட்டியாக இருக்கிற ஒரே காரணத்தினால நீ தான் உனக்கு வேதமே ஒத்துக்க மாட்ட. சரி, இந்து மதத்தை எதுக்குற. அப்புறம் இந்து மதத்தில் சொல்லப்பட்டதாக ஒரு கருத்தை ஏன் நீ ஆதரித்து பேசுகிற? அப்போ உன்னோட நோக்கம் என்ன? நீ ஒன்று இனி ஏதோ ஒரு இந்த பட்டியல் சாதியில் உள்ள ஒரு சாதியில் பிறந்தவளாக இருக்கணும். அப்போ பள்ளர்கள் மட்டும் ஒருங்கிணைந்து இதிலிருந்து வெளியே போகிறாங்கங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் நீ பேசுகிற. அப்போ இந்த நாய் அதுக்கு தான் குறைக்குது. இல்லை, பட்டியலில் உள்ள சாதிகளில் இல்லாத வேறு ஏதோ ஒரு பட்டியலில் இவனுங்கெல்லாம் யாருன்னா முன்னாடியே வந்தேறி வடுக படையெடுப்புகளுக்கு துணை போன நாய்ங்க தானே. அப்போ இவங்க இதில் ஏதோ ஒரு சாதியில் இருந்தவளாக இருக்கணும். இப்போ இவளுக்கு என்னென்னா, இப்போ இந்த பள்ளர்கள் பட்டியல் சாதியில் இருக்கிறதுனால தானே இவளுங்க மேலே ஏறி நம்ம குதிரை ஓட்ட முடியுது. இப்போ இவனுங்க இதிலிருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னாக்கா இவர்களை எதிர்கொள்ள முடியாதங்கிற ஒரு பயத்தில் பேசுகிறாளா, ஒரு காழ்ப்புணர்ச்சி. அப்போது நீ பிராமணத்தை எதிர்க்கக்கூடிய நல்ல பொம்பளையாக இருந்து அறிவுடைய பெண்மணியாக இருந்திருந்தீன்னா, பிராமணம் இந்து மதம் அப்போ வைதீக அந்த வேதங்கள் பொய் கட்டுக்கதை தமிழர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறோம். அப்புறம் எப்படி ஒரு ஆதி தமிழ் குடிகளாக இருக்கக்கூடிய பள்ளர்களை அதன் மேலே நீ திணிக்கிறதுக்கான அவசியம் என்ன வேண்டியிருக்கு? அப்போ உனக்கு என்ன தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்த பள்ளர்கள் மேலே?
ஆனால் இவ்வளோ உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்த ஆதி தமிழ் குடிகளில் பல்லர்களுக்கும் சூடு சொரணம் இல்லை. ஏன்னா இதுவரை உன்னை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க பேர், உன் மேலே ஒரு வழக்கோ அல்லது ஒரு எதிர்ப்பே காட்டலை பாரு. இந்த பல்லர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, இவங்க 2 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. இப்போ என்னைக்கு நீ டாக்டரை பேசினாலும் பல்லர்களை பேசியதாக அல்லது பல்லர்களை பேசினாலும் நீ டாக்டரையோ அண்ணன் ஜேபி அவர்களை பேசியதாக நீ எடுத்துக்கிட்டாதான் உன்னுடைய ஒற்றுமை பலப்படும். இங்கே அண்ணன் ஜேபி டீம் ஒரு பக்கமும் டாக்டர் டீம் அவர்களுக்கும் தனித்தனியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட நாய்களெல்லாம் ஏறி குறைச்சிட்டு தான் போகும். ஏற்கனவே சென்னையில் நடந்த அசுரன் திரைப்பட விழாவில் அந்த எவிடன்ஸ் கதிர் என்ற ஒரு பரதேசி நாய் டாக்டர் அவர்களை தரக்குறவாக பேசினிச்சு. எந்த பல்லர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஏன்னா பல்லர்கள் டாக்டர் அவர்கள் பிஜேபிக்கு கொடி பிடிக்கிறார். யாருக்காக கொடி பிடிக்கிறாரு? அப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தானே பேசினாங்கன்னு எல்லாரும் வாயை மூடி பொத்திக்கிட்டு கிளம்பி நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம். ஜேபி அண்ணனுடைய டீமு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. என்ன இன்னைக்கு அதனை தொடர்ந்து வர்ற நாய்கள் எல்லாருமே டாக்டர் அவர்களே பேசுகிறாங்க. இப்போ டாக்டர் அவர்களை பேசினாலும் பல்லர்களை இழிவுபடுத்தியதாக கருதணும். பல்லர்களை பேசினாலும் இரு தலைவர்களை இழிவுபடுத்தியதாக நீங்கள் கருதினாதான், ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒன்றாக இருந்தாதான் இது போன்ற நாய்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செருப்படி கொடுக்க முடியும். எனவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சூடு சொரண உள்ள பல்லர்கள், நீங்கள் தலைவருக்கு எந்த கட்சியிலையாவது இருந்துட்டு போங்க, ஆனால் சமூகத்தின் பேரில் சமுதாயத்தின் பேரில் சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய இது போன்ற ஈனப்பிறவிகள், திராவிட அறுவரடிகள், திராவிட சொம்பு தூக்கிகள், இந்த நாய்ங்க இந்த மாதிரி பிராமணியம் இந்துத்துவா எதிர்ப்பு பேசிக்கிட்டு தமிழ் சாதியாக இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடிகளை, ஆதி தமிழர்களை, மருத நிலத்து மன்னர்களை, பாண்டிய மரபு வழி அந்த மக்களை எவ்வளோ ஒரு அசிங்கமாக பேசுகிறா. இவளுடைய உண்மையான நோக்கம் சாதி ஒழிப்புன்னா அவளுடைய குடும்பத்திலேருந்து அந்த சாதியை ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் சாதி ஒழிக்கிற நாய்ங்க வெறும் பட்டியலில் இருக்கிற மக்கள்கிட்ட மட்டும் உங்கள் சாதியை ஒழிக்கிறீங்களே, பட்டியலில் இல்லாத மற்ற சமூகங்களுக்கு முன்னாடி போய் உங்களுடைய சாதி ஒழிப்பை பேசுங்களேன். யார் வேண்டான்னு சொன்னா? நீங்கள் நல்ல உணர்வுள்ள மானமுள்ள திராவிட கழகத்தை நாய்ங்க முதல்ல சாதியை உங்கள் வீட்டில் ஒழிங்கடா, உங்கள் வீட்டில் ஒழிங்க சாதியை. அதுக்கு பிறகு சாதி வன்மத்தோட திரியிறாங்க பாருங்க. இந்த பட்டியல் சாதியில் இருக்கிற மக்கள் தான் இன்னைக்கு சாதி வன்மம் இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன மற்ற ஆதிக்க சாதிகளாக சொல்லக்கூடிய இந்த ஆதிக்க சாதியெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் என்ன பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். என்ன அதை மறந்துட்டு இன்னைக்கு அரசியலில் திருட்டுதலை வேலை பண்ணி கொஞ்சம் சொத்து சேர்த்து இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில் கொஞ்சம் பெரிய அளவில் வந்ததுனால இன்னைக்கு ஆதி சாதியாக சொல்லக்கூடிய, நான் எந்த சாதியை குறிப்பிட்டு பேசலை, ஆதிக்க சாதியாக சொல்லக்கூடிய அத்தனை சாதிகளுக்கும் தான் நான் அதை சொல்கிறேன். என்ன தமிழனுக்கு இந்துத்துவா கொள்கை, வைதீக எதிர்ப்பு, சாதிய பாகுபாடு ஒரு மண்ணாங்கட்டி கிடையாதுங்கிறத படித்த அறிவுள்ள தமிழர் அவர் எந்த சாதியில் இருக்கட்டும், பல்லர் பறையர் எந்த சாதியிலாவது இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அது இல்லாத ஒன்றை இந்த திராவிட நாய்கள், பொழைக்க வந்த நாய்கள் 60-70 வருஷமாக தமிழ் மண்ணை ஆண்டு தன்னுடைய பல வருட சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்த நாய்கள் இன்னும் இதே இல்லாத பிராமணியம் ஒன்றை, இல்லாத வைதீகத்தை இன்னைக்கு தூக்கி பிடிச்சி நம்ம மேலே மிளகா அரைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அன்பார்ந்த தமிழ் மக்களே, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி தமிழன், சங்க கால தமிழன், அவனுடைய வாழ்வியல்லே வைதிக எதிர்ப்பு இருக்கு, அவனுடைய வழிபாட்டு முறையிலேயே வைதிக எதிர்ப்பு இருக்கு, அவனுடைய அத்தனை இலக்கியங்களும் வைதிக எதிர்ப்பு இருக்கு. பிராமணியத்தை, இந்துத்துவத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்னைக்கு உண்மையிலே பிராமணர்கள் அப்படி இருக்கிறாங்களான்னா இல்லை. ஏதோ எல்லா சமூகத்திலையும் எல்லா பிரச்சனை, எல்லா சாதியிலையும் ஒரு சில கருப்பாடுகள் இருக்கும். அந்த மாதிரி எங்கோ ஒரு சில நாய்கள், ஒரு சில நபர்கள் கொஞ்சம் பிராமணியத்தோட சாதி வேறுபாடு நடந்திருக்கலாம். எத்தனை பிராமணனால இன்னைக்கு தமிழன் வெட்டி கொல்லப்பட்டான் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பிராமணன் அறிவாளை எடுத்து தமிழனை வெட்டுனா, மற்ற சாதிகளை வெட்டுனா? இல்லையே. இந்த நாய்ங்க தான் பிராமணியத்து பெயரில் சொல்லி இவனுங்க உள்ளுக்குள்ள சாதி அடக்குமுறை பண்ணி இவனுங்க தான் அறிவாளை எடுத்து வெட்டுறாங்க சாதியின் பெயரால். அப்போ அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போலி சாதி ஒழிப்பிய தலித்திய திராவிட கும்பல்கள் இந்த பெரிய சாதிகளாக இருக்கக்கூடிய ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளுக்கு சொல்ல மாட்டாளுங்க. என்ன அவனுங்கெல்லாம் அரசியல் அதிகாரங்களில் மேல்நிலையில் இருக்கிறதுனால அவங்களோட ஒன்றையும் பிடுங்க முடியாது இவங்களால. வெறும் பட்டியல் சாதி மக்கள்கிட்ட மட்டும் இவங்க சாதி ஒழிக்க வந்துடுவாங்க. அதனால் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்லர்கள் தயவு செய்து நீங்கள் தலைவர்கள் வேறுபாடின்றி
கட்சி அமைப்பு வேறுபாடின்றி பள்ளர்களாக ஒன்று தேருங்கள். பள்ளர்கள் மல்லர்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களாக ஒன்று திரண்டு வாருங்கள். உங்களுக்கு சாதி பிடிக்குது பிடிக்கல பற்று இருக்கு இல்லை அப்படி இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையில் நீ சாதியை பயன்படுத்தியிருப்பாய். அது பள்ளி கல்லூரியில் சேர்க்கையாக இருக்கட்டும், திருமணத்துக்கு பெண் பார்ப்பதாக இருக்கட்டும், அல்லது நீ செத்து ஒழியும் போது சுடுகாட்டில் புதைக்கும் போது கூட உன்னை சாதியை பார்த்தா புதைக்க விடுறான். அதனால் இந்த சாதியை ஒட்டு மொத்தமாக ஒழிக்க முடியாது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க சாதி ஒழிப்பை பட்டியல் சாதியிலேருந்து தான் இவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மேலெல்லாம் போக முடியாதுல்ல. திராவிட நாய்ங்க இந்து மத ஒழிப்பு, இந்து தாலி அறுப்பெல்லாம் செய்கிறாங்களே இந்த நாய்ங்க, அவன் பொண்டாட்டி காலத்தில் உள்ள தாலி அறுத்தாங்களா? இல்லை அவன் பிள்ளைங்களுக்கு வேற்று சாதியிலேருந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஒரு நாய் பண்ணியிருக்க மாட்டான். எல்லாம் பொது வெளியில் திருட்டுத்தனமாக பேசுவாங்க. என் அன்பிற்குரிய தமிழ் மக்களே, நீங்கள் எந்த சாதியிலையாவது இருந்துட்டு போங்க. ஆனாலும் தமிழ் மக்களுக்கு இந்த தமிழர்களுக்கு இந்த சாதி இந்த அவர்கள் செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையாக குடிகளாக மாறி இன்றைக்கு சாதியாக மருவி நிற்கிறது. தமிழர் சாதிகளிடையே எந்தவித உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு இல்லை. அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இடஒதுக்கீடு என்பது அரசாங்கத்தோட வேலை, அரசாங்கத்தோட ஒரு கடமை. பொருளாதார ரீதியில் சிக்குண்டு தவிக்கிற அந்த மக்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலாக இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் என்பதற்காகவே நீ தாழ்த்தப்பட்டவன் பட்டியல் சாதின்னு சொன்னால் செருப்பாளாடி அவன் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் செருப்பாளாடி. இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு, இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இந்த மக்களில் பொருளாதார ரீதியில் அரசாங்கத்தால் செய்யப்படக்கூடிய ஒரு கடமை, அது ஒரு தேவை. இந்த மக்களுக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கணும். அதை காரணம் காட்டி நீ தாழ்ந்த சாதி பட்டியலின சாதின்னு எவனாவது சொன்னானா அவனை செருப்பாலே அடி. எனவே நம்மளுடைய வரி பணத்தில் நம்மளுடைய மூலியமாக ஆட்சி அமைக்கின்ற ஆட்சியாளர்கள் இவர்கள் இனாமாக யாருடைய அப்பா வீட்டு சொத்தையும் எடுத்து கொடுக்கல. இந்த மக்கள், இந்த மண்ணின் பிறந்த மக்கள், இவர்கள் பொருளாதார ரீதியில் சிக்கண்டு தவிக்கும் போது அவர்களுக்கு சலுகைகளோ இடஒதுக்கீடோ அந்தந்த குழுவின் மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால சலுகை வாங்குகிறான் என்ற பெயரில் நீ இன்னொருத்தனை தாழ்ந்த சாதியாக பார்த்தனா அவனை செருப்பாலடி. இன்னைக்கு எல்லா சாதியும் சலுகை வாங்குது. ஆனால் எல்லா நாயும் தாழ்த்தப்பட்ட சாதி தான், எல்லா நாயும் பட்டியலின சாதி தான். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். எனவே இன்றைக்கு உலகத்திலேயே வரலாற்றில் முதலாக எங்களுக்கு சலுகையும் வேண்டாம், ஒரு தலைமுடியும் வேண்டாம் என்று சொல்லிட்டு நாங்கள் தூக்கி போட்டுட்டு பட்டியல் இனத்திலிருந்து வெளியிலே போகிறோம் என்று தைரியமாக முன் வந்தவர்கள் இந்த பள்ளர்கள். இந்த பள்ளர்கள் 20,000 வருடத்திற்கு முன்பு பாண்டியர்களாக குமரி கண்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு வல்லரசு நாடாக, ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசனாக வாழ்ந்த ஒரு பாண்டியனோட வாரிசுகள் இவர்கள். அதனால் அந்த தைரியம் தான் இப்போ இருக்குது. அந்த துணிச்சல், அந்த மரபு வழி, அந்த தைரியம் தான் இப்போ இருக்குது. எனவே என் அன்பிற்கினிய பள்ளர்களே, நீங்கள் ஒற்றுமையாக ஒன்று திரண்டு சாதிய அடக்குமுறைகளை நீங்கள் யாரையும் சாதியின் பெயரால் தாழ்த்தி பேசாதீங்க, தாழ்த்தி பார்க்காதீங்க. உங்களுக்கு சாதியின் பெயரால் ஒரு இழிவோ ஒரு அடக்குமுறையை வந்தால் அந்த அடக்குமுறையை உடைத்தெறிவதற்கு தயாராக இருங்கள். சாதியின் பெயரால் உங்களை ஏவேனும் இழிவுபடுத்தால் அவனை நீங்கள் அடக்குவதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். எனவே இது போன்ற திராவிட எச்சக்கல நாய்கள், தலித்திய எச்சக்கல நாய்கள், பள்ளர்களுடைய வரலாற்று பாரம்பரியனுடைய அருமை தெரியாமல், அவர்களுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளாமல், திராவிட அறிவரடிகள், திராவிட இந்த சொம்பு தூக்கிகள் இந்த மக்களை இழித்தும் பழித்தும் பேசுவார்கள். எனவே நீங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த மக்களை, இது போன்று எதிர்த்து பேசுபவர்களை, சமுதாயத்தை இழித்து பேசுபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப வேதனையோடு பேசுகிறேன். ஏன்னா தொடர்ந்து இந்த சமூகத்தை அத்தனை சாதிகளும், தமிழ் சாதிகளும் திராவிட இயக்கங்களோடு, தலித்திய இயக்கங்களோடு ஒன்று சேர்ந்து இந்த மக்களை அடக்கி ஆள நினைக்கிறது, அடிமைப்படுத்த நினைக்கிறது, அடக்கி ஒடுக்க நினைக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு தயவு செய்து நீங்கள் அண்ணன் ஜேபி டீமில் இருங்க, ஐயா டாக்டர் அவர்களோட டீமில் இருங்க, எந்த அரசியல் கட்சியிலாவது இருந்துட்டு போங்க. ஆனால் சமுதாயம் சாதி என்று வரும்போது ஒற்றுமையாக நின்று நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.